எல்லா பத்திரிகையிலும் பாருங்க, தலித்துகள் ஓட்டு அவ்வளவுதாங்க, இனி விஜய்கிட்ட தான் போகும். என்ன கணக்கெடுப்புன்னு எனக்கும் தெரியல. நானும் பல பேர்கிட்ட கேட்டேன், எங்க விழுப்புரம் கடலூர்லாம் எடுத்துட்டாங்களா, யாரும் எடுக்க வந்தாங்களா தெரியல. ஃபர்ஸ்ட் 10%, அப்புறம் 20%, இப்பெல்லாம் கேட்டா 43 44% இருக்குங்க விஜய்க்கு. எங்கடா கருத்து கணிப்பு நீங்க எடுக்கிறீங்க? அதான் நான் சொன்னேன், நீங்க இப்படியே கருத்து கணிப்பு எடுத்துக்கிட்டு இருந்தா எதுக்கு நாட்டில் எலெக்ஷன் வச்சுக்கிட்டு? அதான் அவர் தான் சிஎம் சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஏன்னா அவர் பாவம் ஓட்டு வேற போட வரணும், பிரச்சாரம் செய்யணும். பாருங்க அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கு பாருங்க. அவர் ஒன்றும் மற்ற தலைவர்கள் மாதிரி கிடையாதுல்ல. அவர் ஒரு தேவலோக தூதர். அவர் தான் கட்சிக்காரன் செத்து போனா போக மாட்டாரு, தனக்காக செத்து போனா கூட போக மாட்டார். ஆமா, இல்ல அது அவங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணம் ஆயிடுச்சுங்க. அவங்க கட்சி கூட்டத்தில் ரொம்ப இயல்பாயிருச்சு. இன்னைக்கு இப்ப 2 தான் போல அப்படின்றாங்க. ஏய் என்னடா, இந்த செத்தவருக்கும் அவர் போயிருக்க மாட்டார்ல, இப்ப செத்து போனவனுக்கும் அது என்னங்க இருப்போம். அவர் கொள்கையில் தெளிவாக இருப்பார். ஊர் உலகத்துக்கே இளவு விழுந்தாலும் போக மாட்டாங்க. எனக்காக 4 பேர் சாகுறாங்கிறது தலைவன் கிடையாது. இவங்க அதெல்லாம் விரும்புறாங்க. எனக்கு எத்தனை பேர் செத்தான் தெரியுமா, எனக்கு வந்து கூட்டம் எப்படி தெரியும். இது ஒரு மன்னர் மனநிலை. அது ஒரு பெருமையா நினைக்கிறாங்க. வேற யாருக்காவது இந்த கூட்டம் இருக்கா பேசுறாங்க டிவி விவாதங்கள்ல பக்கத்தில் உட்காந்துட்டு. இது மாதிரி திமுகவால கூட்ட முடியுமா, இது மாதிரி விசிகா கூட்ட முடியுமா? டேய் அவன் கூட்ட மாட்டான்டா, அவன் தொண்டர்களை மதிக்கிறான், அவன் கொள்கைக்காக கட்சி நடத்துறான். இப்படி சாகடிக்கிறதுக்காக கட்சி நடத்துறான். அந்த மடப்புறம் அஜித் குமார் அங்க சிவகங்கையில் அடிச்சப்ப கூட ஏதோ நைட்டு நேரம் போயிட்டு வந்தாராம். அவர் இரவு நேரம் தான் அரசியலே பண்ணும் போல ஏதோ போயிட்டு வந்தாரு. நாங்க மதுரையில் மாநாடு நடத்துறாரு. 15 நாள்ல திருநெல்வேலியில கவின் ஆணவ படுகொலை. எவ்வளவு தெளிவான அரசியல் பாருங்க. ஒரு வார்த்தை அதை பத்தி பேசல. ஏன்னா மதுரையில் நடக்குது, பேச வேண்டியதானே. ஏன்னா அங்க உள்ள இடைநிலை சாதியை பகிச்சுக்கலான்னு. ஒரு அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளவு தெளிவான அரசியல், ஓட் பாலிடிக்ஸ்க்கான சாதி பாலிடிக்ஸ். நீ வந்த திமுக அதிமுக விமர்சிக்கிற, இவங்க இந்த இடத்துல பண்றாங்க. விஜய்க்கு பின்னாடி அரசியலற்ற ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னா அந்த விஜய் ஆதரவாளர்கள் என்னை பார்த்து கேட்கறாங்க, அதை உருவாக்குனது நீங்க தானே. இதுல என்னடா பெருமை இருக்கு? அதாவது அரசியலற்ற கூட்டம் ஒத்துக்கிறாங்க. அப்ப தற்கூரி நீ சொல்றீக்கிறியா, அது பெருமையா சொல்றியா? நீ முட்டாளுங்கிறத மறுக்க முடியல. நீங்க தானே உருவாக்குனீங்க எங்களை. வடிவேலு சொல்ற மாதிரி எப்படி சிக்கிருக்கோம் பாத்தீங்களா? நம்ம இந்த நடிகர்கள் என்னைக்குமே அரசியலுக்கு வரும்போது கருத்து சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய ஒரே கொள்கை என்ன தெரியுமா? ஊழல் ஒழிப்பு தான். ரொம்ப ஈஸியான விஷயம். உடனே இவங்களும் கை தட்டிடுவாங்க, ஊழல் ஒழிக்க போறாராம் அப்படின்னு. எதுயா ஊழல்? நீ வாங்குற சம்பளமே ஊழல், நீ படம் எடுக்கிறதே மிகப்பெரிய ஊழல். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு படம் வந்து 350 கோடி ரூபாய் செலவு பண்றானுங்க. இது ஊழல் இல்லையா? எதுக்குங்க 350 கோடி ரூபாய் செலவு பண்ணி படம் எடுக்கிறீங்க நீங்க? இவங்களுக்கு இன்னும் ஊழல்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. டேய் இதுவரையும் படம் எடுத்தானுங்கல்ல ஊழல்னு, யாராவது ஒரு இயக்குனர் கோவில்ல தாம்பூலத்தட்டுல பணம் கூட கேட்கிறாரு ஐயர்னு சொல்லி ஒரு படம் எடுத்திருக்கியா நீ? அதாவது சினிமா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான்னு பார்த்தோம். சினிமா பார்த்து தேட்டருக்கு போயிட்டு வரவங்க ஒவ்வொருத்தரும் வெளியே தன்னேறியாம சங்கியா மாறிக்கிட்டு இருக்காங்க. எதுவும் சிந்திக்கலனாலே நீ சங்கிதான். யாரோ பிடிஎஸ்னு ஒரு டான்ஸ் குரூப் இருக்கான், அதுக்காக சாகுறேங்குதுங்க நம்ம பிள்ளைங்க. அந்த அவன மாதிரி தான் ஒரு மாப்பிள்ளை வேணும் அப்படிங்குது. ஒருத்தர் என்னன்னா மஞ்சள் வீரன் டிடிஎஃப் வாசன், இவரை மாதிரி பைக் ஓட்டணும்னாங்கிறான். நம்ம பையனுங்கெல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த மாதிரி போற பசங்க யாரும் பார்ப்பனர்கள் கிடையாது. எல்லாம் வன்னியர், தேவர், நாடார், பறையர் பசங்க தான். இதைத்தான் திருமாவளவன் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார். என் பக்கம் ஏன்பா கூடுறீங்க, நான் என்ன நடிகைகளை சுத்தி வந்திருக்கேனா, கட்டி பிடிச்சிருக்கேனா, என் பக்கம் ஏன்பா வரீங்கன்னு 2011 தோல்விக்கு பிறகு ரொம்ப வேதனையோட பேசினார். வன்னியர்கள் ராமதாஸுக்கு ஓட்டு போடல, பறையர்கள் எனக்கும் ஓட்டு போடல, எல்லாம் சினிமா நடிகர்களுக்கு தான் ஓட்டு போடுறீங்கன்னு அப்பயே சொன்னார். 2011 தோல்வியின் போதே அவர் பேசின இது, இப்படி நடிகர்கள் பின்னாடி போகாதீங்கன்னு. இன்னைக்கு வரையும் தலித்துகளையும் வன்னியர்களையும் அவன் நடிகர் பின்னாடி போகணுங்கிறதான் வலதுசாரிகளுடைய திட்டம். பெரியாருக்கு எதிராக வருகின்ற எல்லா கடைப்பாறைகளையும் அடித்து நொறுக்குகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்கினிய தம்பி தோழர் மனோஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் வேணும் அப்படின்னு இந்த கமல் ஒரு படத்தில் சொல்லுவார், வசூல்ராஜ் MBBSல. அது மாதிரி இதை ஒரு பணியாக நீங்கள் போங்க ஒரு விஷயங்களில், நான் இதை பார்த்துக்கிறேங்கிற மாதிரி டோனில் தோழர் மனோஜ் இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக செய்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த நேரத்தில் நாம் வந்து இன்று இளைஞர்களை அரசியல்படுத்த வேண்டிய நிலையில் நம்ம இருக்கிறோம். நம்ம இளைஞர்கள் தான் அவங்களுக்கு டார்கெட்டு. ஏன்னா அவங்கள்ட்ட என்றைக்குமே எண்ணிக்கை பலம் இருந்ததில்லை. கூட்டம் ஃபுல்லாக அம்மை தான். இவனை தான் பிடிச்சிட்டு போய் நமக்கு எதிராக திட்ட வைக்கிறது, பெரியாருக்கு எதிராக பேச வைக்கிறது, விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக அவதூறு பரப்ப வைக்கிறது. யார் நம்ம பையில வச்சு தான் பண்ண வைப்பாங்க. அப்போ நம்ம இளைஞர்கள்ட்ட நம்ம உரையாட வேண்டிய அவசியம் இருக்குது. நாம் உரையாடாமல் விட்டதனுடைய விளைவு தான் இந்த வலதுசாரி பத்திரிகைகள்லாம் இளைஞர்கள்ட்ட உரையாடுது. அரசியலற்ற ஒரு பெரிய கூட்டம் உருவாயிருச்சு. இன்றைக்கி நான் விவாதங்களில் வந்து விஜய்க்கு பின்னாடி அரசியலற்ற ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னா அந்த விஜய் ஆதரவாளர்கள் என்னை பார்த்து கேட்குறாங்க, அதை உருவாக்குனது நீங்கள் தானே அப்படின்னு. இதில் என்னடா பெருமை இருக்குது? அதாவது அரசியலற்ற கூட்டங்கிறத ஒத்துக்கிறாங்க. அரசியலற்ற கூட்டமாக இருக்குது, ஒரு திராவிடம்னா தெரியல, இந்துத்துவம்னா தெரியல, தேசியம்னா தெரியல, இப்படி ஒரு கூட்டம் உருவாயிருச்சுன்னா அந்த விஜய் ஆதரவாளர்கள் என்னை பார்த்து கேட்குறாங்க, அப்போ இத்தனை ஆண்டு கால திராவிட ஆட்சியில் தானே இது உருவாக்கியது அப்படிங்கிறாங்க. அப்போ தற்கூரி நீ சொல்லிருக்கிறியா, அதை பெருமையாக சொல்கிறியா நீ?
முட்டாளுங்கிறத மறுக்க முடியல, நீங்கள் தானே உருவாக்குனீங்க எங்களை அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம எப்பேற்பட்ட ஆட்கள்கிட்டலாம் நம்ம வடிவேலு சொல்கிற மாதிரி எப்படி சிக்கியிருக்கோம் பார்த்தீங்களா? நம்ம சீமான் ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம், எப்படியாவது இவங்களை வச்சு நம்ம எதுவும் பண்ணிட முடியாதான்னு துடிக்கின்ற வலதுசாரிகள் கூட்டம். வலதுசாரிகள் என்றைக்குமே அதுதான், பெரியார் காலத்துலேருந்தே அதுதான், நேரடியாக மோதி பார்ப்பாங்க. பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்லேருந்தே ஒருவரை எடுத்து பெரியாருக்கு எதிராக பேசுவாங்க. குலக்கல்வி திட்டத்தை ராஜாஜி கொண்டு வந்தபோது ஆதரித்த ஒரே கட்சி தமிழரசு கழகம், மாப்போசியோட தமிழரசு கழகம். குலக்கல்வி திட்டத்தை ஆதரித்த ஒரே கட்சி அதுதான். காங்கிரஸ் கூட ஆதரிக்கலை, காமராஜர் ஆதரிக்கலை. காங்கிரஸில் இருந்த நான்பிராமி லீடர்ஸ் எல்லாருமே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ராஜாஜியை. ஆனால் மாப்போசியை ஆதரித்தார். அதை நம்ம அப்படி புரிஞ்சிக்கக்கூடாது, இப்படி புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி விவாதங்களை வலதுசாரிகள் ஒரு விளக்கம் தருவாங்களா, அது மாதிரியான விளக்கத்தை மாப்போசி அன்னைக்கே தந்தார். இந்தியை திணித்த போது ஆதரித்த ஒரே கட்சி தமிழரசு கழகம், மாப்போசி. பெரியார் இந்தியை அழிச்சிட்டு போனால் இவர் மண்ணெண்ணையை ஊற்றி அதை திருப்பி இந்தியை கொண்டு வந்து வேலையை பார்த்தாங்க. தமிழ்நாட்டில் தமிழ் பார்ப்பனர்களை வைத்து திருமணம் செய்யக்கூடாது, தெலுங்கு பார்ப்பனர்களை வைத்து திருமணம் செஞ்சால் தான் சமஸ்கிருத உச்சரிப்பு நல்லா இருக்கும் என்று சொல்லியவர் மாப்போசி. இப்போ யாருன்னா மாப்போசி யார்? மாப்போசி ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். புரியுதுங்களா? எங்கேருந்து அவங்க அடிப்பாங்கங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி சீமான் மாதிரி தான், அந்த கடப்பாறைகள் மாதிரி தான். ஸோ இதை நம்ம எப்படியாக நாம் எதிர்கொள்ளணும்? நம்மளை மாதிரியே கருப்பாக இருக்கிற ஒருத்தன் நம்மளை கல்லை விட்டு அடிக்கிறான், நம்ம மொழி பேசுகிறவன் நம்மளை கல்லை விட்டு அடிக்கிறான். பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கி பெரியாருக்கு எதிராக பேசுது, விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக பேசுது, திராவிட இயக்கங்களுக்கு எதிராக பேசுது. அப்போ அவனுக்கு முன்னால் புரியலை. ஜென்டில்மேன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்தது. அந்த படம் இடஒதுக்கீடுக்கு எதிரான படம். ஆனால் அந்த படத்தை பார்த்த இளைஞர்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த படம் இடஒதுக்கீடுக்கு எதிரான படம்னு தெரியும்? அது ஜிக்கு புக்கு ரயில் மட்டும்தான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அதுதான் சுஜாதாவுடைய சுஜாதா வசனம். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா 91 குளோபலைசேஷன் வருது இந்தியாவுக்கு, சந்தையை திறந்து விட்றாங்க. குளோபலைசேஷன் வருவதன் மூலமாக தனியார் மயம் அங்கே வருது, பொதுத்துறைகள் மூடப்பட்டு தனியார் துறைகள் வருது. இங்கே இடஒதுக்கீடுக்கானதில் மண்டல் கமிஷனில் இடஒதுக்கீடு அவன் கொடுக்குறான். விபி சிங் போராடி ஏதோ கிடைக்கிது. ப்ரைவேட் செக்டாரை கொடுத்துட்டு இடஒதுக்கீடும் கொடுக்குறாங்க. நல்லா கவனித்து பாருங்கள். ப்ரைவேட் செக்டாரில் இடஒதுக்கீடு கிடையாது. கவர்மெண்ட் செக்டாருக்கான வாய்ப்புகளை குறைச்சிட்டு இடஒதுக்கீடையும் அவங்க உருவாக்குறாங்க. இந்த நேரத்தில் தான் ஜென்டில்மேன் திரைப்படம் வருது. அந்த படத்தில் நல்லா பாருங்கள், இடஒதுக்கீடுக்கு எதிராக இருக்கும். இடஒதுக்கீடுக்கு எதிரான கருத்தியல். அரசு கல்லூரிகளில் பார்ப்பன மாணவர்கள் படிக்க முடியல, எல்லாம் பாருங்கள் சலுகையில் வந்துடுறாங்கன்னு ஒரு பொய் பிரச்சாரம். இது என்ன ஏதுன்னே தெரியாமல் நம்ம ஆட்கள் கைத்தட்டி அந்த படத்தெல்லாம் ஓட வைக்கிறாங்க. அதற்கப்புறம் நீண்ட நெடிய காலத்துக்கு பிறகு பேராண்மைன்னு ஒரு படத்தை ஜனநாதன் எடுத்தார், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேராண்மைன்னு ஒரு திரைப்படம், அது இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக வந்த படம். ரொம்ப வெளிப்படையாக பழங்குடியினர் ஒடுக்கப்பட்டவர்கள் மேலே வருவதை எப்படி தடுக்கிறாங்கங்கிறத ஒரு சொன்ன திரைப்படம் ஜனநாதன். ஏன் சொல்கிறேன்னா, இங்கே பிரச்சனை நம்ம எதிரி நேரடியாக இல்லை. பல நேரங்களில் பார்ப்பனர்கள் தலித் பாலிடிக்ஸ் பேசிடுறாங்க, ஆனால் பிசி உக்காந்துக்கிட்டு ஆண்டி தலித்து பேசுகிறாங்க. யார் நம்மளோட இருக்கணுமோ அவங்க நமக்கு எதிராக நிற்கிறாங்க. நம்ம எதிரிகள் ரொம்ப தெளிவான அரசியல் பேசுகிறாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது பெரியார் காலத்திலேருந்தே நடக்கிறது தான். அப்போ இந்த மாதிரியான நேரத்தில் தான் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? நான் ஒரு தமிழ் தேசியவாதி, இதை அழுத்தமாக சொல்லக்கூடிய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் இருக்கிறார். ஒருபோதும் நான் தமிழ் தேசிய அரசியலிலிருந்து பின்வாங்க மாட்டேன், ரொம்ப தெளிவாக இருக்கிறார். ஈழ அரசியலில் ஒருபோதும் பின்வாங்காத தலைவர் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் தான். இன்னும் பேர் முதற்கொண்டு வன்னி அரசுகளாக தான் இருக்குது பேர். ஏன்னா ஈழ அரசியல் என்பது விடுதலை சிறுத்தைகளினுடைய அடிப்படை கொள்கை சித்தாந்தம். மலைச்சாமி அவர்கள் அந்த கட்சியை வச்சுருந்த போது டிபிஐ, தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா, அதை மொழிபெயர்ப்பு செஞ்சால் எப்படி விடுதலை சிறுத்தைகளாக மாறும்? தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியாவை மொழிபெயருங்க, விடுதலை சிறுத்தைகள்னா வருது. அப்போ எப்படி வச்சார்? இவருக்கு சிறுத்தைகள் எங்கேருந்து வந்தது? புலிகள்லேருந்து வந்தது, ஈழத்திலிருந்து வந்தது. அங்கே புலிகள், இங்கே சிறுத்தைகள். இவர் தமிழீழ தலைவரை முன்மாதிரியாக கொண்டு தான் கட்சியை வைக்கிறார். விடுதலை புலிகள், இங்கு விடுதலை சிறுத்தைகள். அதிலிருந்து தான் அவருடைய வருது. அவருடைய போராட்டங்கிறது இந்திய எதிர்ப்பு. 83, 84 அங்கே ராஜீவ்காந்தி இந்தியை திணிக்கும் போது மதுரையில் அடி வாங்குறாரு எழுச்சி தமிழர் டிபிஐயில்.
அப்போ இப்படியாக இந்திய எதிர்ப்பு, ஈழ ஆதரவின் மூலமாக அரசியல் களத்தை கொண்டு வந்தவர் விடுதலை சிறுத்தைகள். இன்று காலகட்டத்தில் தமிழ் அரசியல், தமிழர் அரசியலுங்கிறது என்னவா போயிருக்கு? ஒருவர் யார் தமிழருங்கிறதையே சாதியை கேட்டு நம்ம முடிவு பண்ணிக்கணும். இல்லைன்னா தெலுங்கர்கள் வந்துடுவாங்க, கன்னடர்கள் வந்துடுவாங்க, இப்படி தான் தமிழருங்கிற பேரில் தெலுங்கரும் கன்னடரும் வந்துட்டாங்க அப்படிங்கிற அரசியல் இருக்குன்ற நிலையில் திருமாவளவன் அவர்கள் தமிழ் தேசியம் பேசுகிறார். என்ன தமிழ் தேசியம்னா, சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய அரசியல் என்று பேசுகிறார். அதுதான் உண்மையான தமிழ் தேசிய அரசியல். அதுதான் பெரியார் கூறிய தமிழ் தேசியங்கிறது. அதுதான் சாதியை ஒழிச்சாதான் தமிழன். சாதி அடிப்படையில் தமிழை யாருன்னு கண்டுபிடிப்பது? தமிழின பகைவர்கள், ஆரிய அடிவருடிகள். இந்த பெரியாரிய பார்வையில் தெளிவாக இருப்பவர் தான் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தொல் திருமாவளவன். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். நான் எந்த கட்சி பேரும் சொல்லலை. தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகளை விட்டுருங்க, பிற தலித் கட்சிகள் பேரெல்லாம் மனசில் வாங்கிக்கோங்க. தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பட்டியல் சமூகத்தின் கட்சி பேரை வச்சுக்கோங்க, ஒரு 2-3 கட்சி பேர். அந்த கட்சிகள்லாம் இப்போ யாரோட கூட்டணியில் இருக்கிறாங்க? அந்த கட்சியில் எல்லாம் பெரியார் எதிர்ப்பு கட்சிகள். தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அதிகப்படியான எண்ணிக்கைக்கு இருக்கக்கூடிய ஒரு பட்டியல் சமூக கட்சியை வச்சுக்கோங்க, 2-3 கட்சி இருக்குது. அந்த கட்சிகள்லாம் என்னவா இருக்குது? பெரியாரை எதிரியாகவும் திராவிடத்தை எதிரியாகவும் வைத்துக்கொண்டு பாரதிய ஜனதாவுடன் கூட்டணியில் இருந்து கொண்டு நாங்கள் ஆண்ட பரம்பரை என்று பேசக்கூடிய நிலைக்கு போயிட்டாங்க. உங்களுக்கு வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆதி திராவிட கட்சிகள், பட்டியல் சமூக கட்சியில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கட்சிகள் பேரெல்லாம் வச்சுக்கோங்க, எந்த கட்சி பேரையும் சொல்லலை. எல்லாம் அம்பேத்கர் படத்தை போட்டுக்கிட்டு ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்களாக செயல்படுறாங்க. சென்னை திருவள்ளூர் பகுதியில் இருக்கக்கூடிய தலித் கட்சிகள் எடுத்துக்கோங்க, அவர்களும் அப்படி தான். யார் உங்களுக்கு எதிரினா, பெரியார் எதிரி, திராவிட எதிரி, திராவிடத்தால் வீழ்ந்தோம். இதை சொல்லாத ஒரே தலித் கட்சி என்னவாக இருக்குது? விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான். இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், இல்லைங்க விடுதலை சிறுத்தைகள் மட்டுமா இருக்குது, இருக்கிற எல்லா தலித் கட்சிகளும் திராவிட ஆதரவு, பெரியார் ஆதரவு கட்சிகளாக இருக்குன்னா கிடையவே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு கூட தலித் கட்சிகள் பெரியார் படம், அம்பேத்கர் படம், மார்க்ஸ் படத்தெல்லாம் போட்டாங்க. இப்போ அவர்கள் பெரியார் படத்தை போடுறது கிடையாது. ஏன்னா திராவிடத்தால் தான் நாம் வீழ்ந்தோம் அப்படிங்கிற அரசியலுக்குள்ளே போய் நீங்களாம் தமிழ் சாதி, தேவேந்திர குல வேளாளர்கள் தமிழ் ஜாதி, பறையருங்கிறவன் தூய தமிழன், நீ எதுக்கு அருந்ததியரையும் சேர்த்துக்கிட்டு தலித் அரசியல் பேசுகிற? நீ ஏன்பா அருந்ததியர்களை பேசுகிற? அவங்க தெலுங்கு பேசுவாங்க, கன்னடம் பேசுவாங்க. பறையருங்கிறது மூத்த குடி, சாம்பவா, இது தமிழ் தான், இதுதான் பார்ப்பனருக்கு மூத்த குடி. நீ எதுக்கு சக்கிலியரோடு சேர்ந்துட்டு தலித்துங்கிற அடையாளத்தை சேர்த்துக்கிற? தேவேந்திரர்களும் அதான் சொல்கிறாங்க, நம்ம ஒரு நிலவுடைமை சமூகம், நம்ம எதுக்கு பார்க்க நம்மளை கீழே இருக்க பறையர்களுடைய அருந்ததிகளோடு சேர்த்துக்கிட்டு தலித்துங்கிற அடையாளத்தை சுமக்கணும்? திராவிட கட்சிகள் நம்மளை இப்படி ஆக்கிருச்சுன்னு. இந்த ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜிக்கு கிட்டத்தட்ட எல்லா தலித் கட்சிகளும் பலியாயிட்டாங்க. பலியாகாத ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான். அவருக்கு எவ்வளவோ வலை விரிச்சாங்க, எவ்வளவோ இந்துத்துவ அமைப்புகள் பேசி பார்த்தாங்க. பெரியாரை திட்டுங்க, திராவிட இயக்கத்தை திட்டுங்க, பெரியாரிடந்து விடுபடுங்க, இந்த தமிழர்னு பேசாதுங்க, பறையர் அரசியல் மட்டும் பேசு. பெங்களூர் குணான்னு ஒருத்தர் இருக்கார், எவ்வளோ அழகாக பறையர் அரசியல் பேசுகிறாரு. நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? பறையர் அரசியல் பேசு, அது மூலமாக தமிழ் தேசியம் பேசு. இங்கே இருக்க தெலுங்கு கன்னடர்களை எதிர், உழைக்கும் தொழிலாளர் இருக்கிற அருந்ததியர்களை எதிரியாக பாரு. இந்த அரசியலாக பெங்களூர் குணா உருவாக்கின அரசியல் தான். இந்த அரசியல்லாம் விடுதலை சிறுத்தைகளுக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்பே தெரியும். அதெல்லாம் தெரியாமலாம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டின் பெரும்பான்மை சமூகம் 2 சமூகம் தான் எல்லாருக்கும் தெரியும், வன்னியரும் பறையரும். அப்போ பெரும்பான்மை சமூகமாகவும் இருக்கிறாங்க, தமிழ்குடி சமூகம் அவங்க வரையறைப்படி தூய தமிழராகவும் இருக்கிறாங்க. இயல்பாக அந்த அடிப்படைவாத அடையாள அரசியலுக்குள் போய், இந்துத்துவ அரசியலுக்கு போய் நல்லா பணம் பண்ணலாம், நல்லா திராவிடத்தை திட்டலாம். இன்றைக்கி அதுக்கு நல்ல மார்க்கெட்டு. உண்மையிலே இன்றைக்கி திராவிட எதிர்ப்பு பெரிய மார்க்கெட்டுங்க. அதுவும் தமிழர் தெலுங்குற அரசியல் கண்ணாபுண்ணா மார்க்கெட்டு. அந்த மார்க்கெட்டுக்கு இவர் சந்தைக்காக அரசியலுக்கு வரல, சமூக மாற்றத்திற்காக வந்தவர். இல்லைன்னா திருமாவளவன் அவர்கள் சுயசாதி அரசியல் பேசினா பெரிய மார்க்கெட்டுங்க அவருக்கு. டெல்லியிலேயே பெரிய மார்க்கெட்டு. ராம்தாஸ் அத்வாலே, மத்திய மந்திரி ராம்தாஸ் அத்வாலே, அவருடைய வேலையே பாஜகவுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு வர்றது தான் அவருடைய வேலையே. மகாராஷ்டிராவில் பாபா சாஹிப் பிறந்த மண்ணிலேயே தலித் கட்சிகள் பாஜகவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய நிலைக்கு பாஜகவினுடைய கைப்பாவையாகவே மாறிட்டாங்க. தமிழ்நாட்டில் எவ்வளவோ அவங்க கெஞ்சி பார்த்தாங்க, இங்கே மட்டும் நடக்கவே இல்லை. அவங்க இதை வைக்கிற கோரிக்கை தான், ஏயா தமிழர்னு சொல்கிற, தமிழர்னு பேசாத, அப்புறம் ஈழத்தை பற்றி பேசாத, இந்த திராவிடத்தை தூக்கி பிடிக்காத,
பெரியாரை தலைவர்னு சொல்லாத அப்படின்னார். திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார், இது மட்டும்தான் என் அடையாளம். பெரியாரை எதிர்த்துட்டு அம்பேத்கரை ஏற்றுக்கிறது அம்பேத்கருக்கு செய்கின்ற துரோகம். பாபா சாஹேப் அம்பேத்கரை நீதி கட்சி தலைவர்கள்லாம் கூப்பிட்றாங்க. நீதி கட்சிக்கும் பெரியாருக்கும் அந்த இது வந்த நீதி கட்சியினுடைய ஒரு பண்ணையார்த்தனம், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த சற்பட்டம் இதெல்லாம் நீக்கணும்னு பெரியார் போடுறாரு. பெரியார் அண்ணாலாம் சேர்ந்து அந்த ஒரு இது போடுறாங்க. அது திராவிட கழகமாக மாறும்போது அப்போ நீதி கட்சியில் உள்ள ஒரு சிலருக்கு பார்ப்பன எதிர்ப்பை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் பார்ப்பனர் அல்லாத சாதிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பணக்காரத்தன்மை, அந்த பண்ணையார் தன்மையை பெரியாரும் அண்ணாலாம் எதிர்க்கும்போது அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ பெரியார் படிக்காதவர், நம்ம நீதி கட்சியில் எல்லாரும் படித்தவங்க, அந்த சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியன் போன்றவர்களாம் பெரியாரை படிக்காதவர், இவரை பேச்செல்லாம் கேட்க முடியாதுங்கிற மாதிரியான அங்கே ஒரு மேட்டின்மை தன்மை இருந்திருக்கு. அப்போ அவங்க நம்மளை மாதிரியே படித்தவர் யாருன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் படித்தவர், பெரியார் படிக்காதவர். ஸோ நம்ம படித்தவர் டு படித்தவர் பேசிக்குவோம் அப்படின்ட்டு அம்பேத்கரை கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சு நீதி கட்சி தலைவர்கள், ஜஸ்டிஸ் பார்ட்டி லீடர்ஸ்னால் அன்றைக்கி நான் பிராமின்ஸ் மத்தியில் அவ்வளோ முக்கியமானவங்க. அம்பேத்கர், ஜிடி நாயுடு எல்லாருக்குமே, இந்திய அளவில் உள்ள நான் பிராமின் கான்சியஸ் உள்ள எல்லாருக்குமே நீதி கட்சி தலைவர்களுக்கு அன்றைக்கி அவ்வளோ ஒரு இது உண்டு. அம்பேத்கர் வர்றாரு, சாப்பிட்றாரு, பேசுகிறாரு. நீதி கட்சி தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் பெரியாரை நீக்கிட்டு நீதி கட்சியை நடத்த போகிறோம் அப்படின்னு முடிவெடுத்த போது அம்பேத்கர் சொல்கிறார், பெரியாரை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா எல்லாமே போயிடும். இங்கே தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வந்து சொல்கிறாரு நீதி கட்சி தலைவர், நம்ம நீதி கட்சி தலைவர்கள், சென்னை மாகாண நீதி கட்சி தலைவருக்கு மகாராஷ்டிராவிலேருந்து வந்தக்கூடிய அம்பேத்கர் சொல்கிறாரு, பெரியாரை விட்டுட்டிங்கன்னா எல்லாமே போயிடும்ங்கிறார். இதை குறித்து எழுதும்போது குருசாமியாக யாரோ எழுதியிருக்கிறாங்க, சோறு போட்டு உதை வாங்கிய கதைன்னு எழுதியிருப்பாங்க. அம்பேத்கருக்கு சோறு போட்டு பெரியாரை திட்டுங்க அப்படின்னு சொன்னப்போ உடை வாங்கிய கதை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ கருத்தியல் ரீதியாக அவர் மராத்தியாக இருக்கலாம், தந்தை பெரியார் தமிழராக இருக்கலாம், ஆனால் ரெண்டு பேருமே சமூக நீதி சமத்துவங்கிற அடிப்படையில் ஒன்றா இருந்தாங்க. ஏங்க பாபா சாஹேப் அம்பேத்கர் மராத்தி, எந்த மராத்தியத்தில் அவருடைய சாதி ஏன் ஒழிய வேண்டும்ங்கிற நூலை வந்து மொழிபெயர்த்தாங்க? எந்த தலித் அமைப்பு மொழிபெயர்த்தாங்க? அங்கே உள்ள தலித் அமைப்புகளே அம்பேத்கரை மகர்னு பார்க்கக்கூடிய தன்மை உண்டு. அவர் தலித் இல்லைங்க, மகர்களுக்கு அப்படின்லாம் ஒரு உண்டு. அவர் இன்னும் சொல்லப்போனால் மதமாற்றம் பண்ணும் போதே மகர்களுக்கு தான் அதிகம் வந்தாங்கங்கிற விமர்சனம்லாம் உண்டு. ஆனால் அப்போது தந்தை பெரியார் தான் இந்த படிக்கிறார், அவருடைய ஸ்பீச். அது சாதி ஏன் ஒழிய வேண்டும்ங்கிறது பாபா சாஹேப் அம்பேத்கருடைய ஸ்பீச்சு. அதை தலித் அமைப்புகள் யார்கிட்டையோ கொடுத்து அவர் பேசும்போது அம்பேத்கரோட ஸ்பீச்சை பார்த்துட்டு அவங்க சொல்லிட்டாங்க, என்னங்க ஜாதி ஒழியணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்ட்டாங்க அம்பேத்கர்கிட்ட. ஆமாம், ஜாதி ஒழியணும்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஜாதிக்குள்ளே சமத்துவம் வேணும்னு சொல்லுங்கள், தீண்டாமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, ஜாதியே ஒழியணும்னு எப்படிங்க நீங்கள் பேச முடியும் அப்படின்ட்டு அங்கே உள்ள தலித் அமைப்புகள்லாம் அம்பேத்கரை பார்த்து பதறாங்க. அப்போ அம்பேத்கருடைய அந்த நூல்களை பார்த்து தந்தை பெரியார், இதை நாம் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிடுவோம். எங்கே வடக்க அவருடைய நூலை படிச்சுட்டு பதறிட்டு இதையெல்லாம் மொழிபெயர்க்க முடியாது, இதையெல்லாம் நீங்கள் பேச முடியாதுன்னு அங்கே உள்ள தலித் அமைப்புகள்லேருந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அதை தந்தை பெரியார், இதை நாங்கள் மொழிபெயர்த்து வெளியிடுவோம், அதுதான் பாபா சாஹேப் அம்பேத்கரின் சாதி ஏன் ஒழிய வேண்டும்ங்கிற நூல். பெரியார் தான் பண்ணார். அது மட்டும் இல்லை, மாவீரன் நம்ம பகத்சிங் அவர்கள் சாகிறப்ப நான் ஏன் நாத்திகனானேங்கிற நூல், அதை மொழிபெயர்த்தது அன்றைக்கி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் அனைத்து எதிர்ப்பையும் மீறி மொழிபெயர்த்தது தந்தை பெரியாருடைய அமைப்பு தான். விடுதலை தான், குடியரசு தான், குத்துசி குருசாமி தான், ஜீவானந்தம், இவங்களாம் தான் அதை உருவாக்குனாங்க. தமிழ்நாட்டிலிருந்து தான் வந்தது. பகத்சிங் பஞ்சாப்னு பார்க்கல, பாபா சாஹேப் அம்பேத்கர் மராத்தின்னு பார்க்கல. இரண்டு பேர் பேசுகிற கருத்தும் நம் கருத்தும் ஒன்று என்று மட்டும்தான் பெரியார் பார்த்தார். இதெல்லாம் இந்திய துணைக்கண்டத்தில் யாருமே செய்யலை, பெரியார் மட்டும்தான் செஞ்சார். அதனால் இங்கே வந்துட்டு இன்று சங் பரிவார்கள் அம்பேத்கர் யார் தெரியுமா, தேசபக்தர், பெரியார் யார் தெரியுமா, தேச துரோகி, அவர் வேற இவர் வேற அப்படின்னு அவங்க அம்பேத்கரை அவங்க வாழ்ந்த காலத்தில் அம்பேத்கர் அவங்க கொண்டாடின மாதிரியும் அம்பேத்கருடைய கருத்துக்களை அவங்க வாழ்நாளில் பின்பற்றி கொண்டு இருக்கிற மாதிரியும். அதனால் என்ன விதமான எக்ஸ்ட்ரீமான ஒரு உண்மைக்கு மாறான தன்மையும் துணிந்து செய்யக்கூடியவர்கள் அன்றிலிருந்து இங்கே வரையும் சங் பரிவார்கள். அம்பேத்கர் பதவி விலகணும்னு போராடினது முழுக்க முழுக்க முற்படுத்தப்பட்ட பார்ப்பன பெண்கள். இன்றைக்கி சவுத் பிளாக்கில் பார்லிமெண்ட்டில் அவர் இருக்கும்போது அவரை அவமானப்படுத்தி பேசினது பெண்கள். எதுக்காண்டி? பெண்களுக்கு சொத்துரிமையை கொண்டு வந்தாருங்கிறதுக்காண்டி, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்குறாருங்கிறதுக்காண்டி, நம்ம மனு தர்மத்தை அசைத்து பார்க்குறார் அம்பேத்கருங்கிறதுக்காண்டி டெல்லியில் போராட்டம் நடத்தினது பார்ப்பன பெண்கள். இன்றைக்கி எல்லாரும் உட்காந்துக்கிட்டு வலதுசாரிகளாம் உட்காந்துட்டு அம்பேத்கர் எப்பேற்பட்டவர் தெரியுமா, ஈவேரா தான் தேச துரோகி அப்படின்னு. அவங்களுடைய நோக்கம் பெரியாரை திட்டுவது, அம்பேத்கரை பாராட்டுவதில்லை, அதுக்கு ஒரு டூலாக அதை எடுத்துக்கிறது. அப்போ
இந்த சூழ்நிலையில்தான் தலித் அமைப்புகள் கிட்டத்தட்ட அனைத்துமே இன்று ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அவர்களை விலைக்கு வாங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் இங்கு திருமாவளவன் மட்டும் எப்படி இருக்கிறார் என்றால் தேசிய இன அரசியல் அவருக்கு புரிந்திருக்கிறது. அடிப்படையில் நாம் தமிழர் அப்படிங்கிற அந்த அரசியல் எழுச்சி தமிழருக்கு இருக்குது. அந்த அரசியல் இருக்கிறதுனால தான் அவர் தமிழ் தேசிய அரசியலை விட்டு போக மறுக்கிறார், தந்தை பெரியாரை விட்டு போக மறுக்கிறார். உண்மையான தமிழ் தேசிய அரசியலுங்கிறது திராவிட இயக்க அரசியல் தான்ங்கிற உண்மையும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அந்த மொழியை வைத்து சாதியை வைத்து அடையாள அரசியலை தூண்டி விடுபவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கிறார். அவரை தூண்டி விடலாம். தமிழ்நாட்டில் 1 கோடி பறையர்கள் இருக்கிறாங்க, நீங்கள் பறையர் அரசியல் பேசுங்க, 24 மணி நேரமும் பறையர் அரசியலும் பறையரை தூக்கியும் பேசுனா அதுக்கு கைத்தட்டு, இதை விட அதிகமாகவே கைத்தட்டு கிடைக்கும். ஆனால் அவர் பறையர்கள் மத்தியில் போய் வன்னியர்கள் நம்ம சகோதரர்கள்னு பேசுகிறாரு. எல்லா ஜாதிக்காரங்களும் நம்ம தமிழர்கள், நம்ம அவங்களுக்கும் சேர்த்து தான் போராடுறோங்கிறாரு. கைத்தட்டு கம்மியாக தான் கிடைக்கும். இது அண்ணன் திருமாவளவன்ட்டே கேட்டேன், நான் மட்டும் ஜாதியை சொல்லி தூண்டி விட்டு பேசுகிறதுனா நான் இன்னும் பெரிய தலைவராக இருக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா வன்னிய பாட்டாளிகள் ரத்தம், அது இனம், அது ஆரியர்கள் கையில் போயிடக்கூடாதுன்னு சேர்த்து தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அதுதான் அவர். ஆனால் பிற பறையர் சமூக தலைவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. நம்ம யார் தெரியுமா, நம்ம வரலாறு என்ன தெரியுமா அப்படின்ட்டு கடைசியில் ஏதாவது புராணங்களில் போய் முடியும். நம்ம அந்த இனம் அதான் எல்லா சமூகத்தினருக்கும் இன்றைக்கி ஒரு கடவுள் கதை வந்துருச்சுல, எல்லா சாதிக்கும் கடவுள் கதை வந்துருச்சு. இந்த சாதி அந்த சாதி நெருப்பில் பிறந்ததுலேருந்து எங்கெல்லாம். ஆனால் இந்த கதைகளுக்கெல்லாம் பெரியார் அன்னைக்கே ஒரு பதில் சொன்னார். ஐயா தலையில் பிறந்தாங்கிறாங்க, தொடையில் பிறந்தாங்கிறாங்க, தோளில் பிறந்தாங்கங்கிறாங்க ஐயா. ஆனால் உடம்பு ஃபுல்லாக பிரம்மனுடைய உடம்பு ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் ஆயிடுது. காலில் யாரும் சூத்திரர்கள் பிறந்துட்டாங்க. அப்போ இந்த ஒடுக்கப்பட்டவர்கள் தீண்டாமை அனுபவிக்கிற தாழ்த்தப்பட்டவர்கள் எங்கே பிறந்தாங்கங்கிறப்ப பெரியார் கேட்டார், அவன் தான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒழுங்காக பிறக்க வேண்டிய இடத்துல பிறந்தவன் அப்படின்னு பெரியார் அன்னைக்கே சொல்லிட்டார் 70-80 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா இந்து மதத்தில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடம் கிடையாது, தலித்துகளுக்கு இடம், அவங்க அவுட்காஸ்ட்டு, சண்டாளர்கள், மிலேச்சர், அவங்களாம் கிடையாது. அவன் வர்ண ஒழுங்கை மீறுபவன், வர்ண ஒழுங்கை மீறுபவன், சாதி ஒழுங்கைக்கு கட்டுப்படாதவன், அவன் தான் அவுட்காஸ்ட்டு. அப்போ சனாதனத்தை எதிர்த்து வர்ணத்தை எதிர்த்தவர்கள் பௌத்தர்களாகிறாங்க, சமணர்களாகிறாங்க, மிலேச்சர்களாகிறாங்க, சண்டாளர்களாகிறாங்க. அந்த சண்டாளருங்கிற வார்த்தை குறித்துலாம் பல வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம். அது பல பேருக்கு தெரியறதே இல்லை. சண்டாளருங்கிறது ஒரு பட்டியல் சமூகத்தை குறிப்பிடுகிற சொல். அதை நம்ம சர்வசாதாரணமாக சண்டாள பயலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது சொல்கிறவங்களாம் தெரிஞ்சு சொல்கிறது இல்லை. ஆனால் எப்படி அந்த வார்த்தைகள் வந்திருக்கு பாருங்கள். அது ஒரு பௌத்த வார்த்தை. சன்மார்க்கங்கிற அந்த 6 குணங்களையும் கட்டுப்படுத்தி வெளிப்படுத்துறது தான் சண்டாளர்கள். ஆனால் இன்றைக்கி அதை நம்ம ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி பயன்படுத்துகிறோம். அப்போ இப்படியாக ஒரு வரலாற்றையே உண்மைக்கு எதிராக மட்டுமே திரித்து செய்கின்ற ஆரிய சதி, அதை உணர்வதற்கு ஒரு ஈரோட்டு கண்ணாடி வேணும். அது அண்ணன் திருமாவளவனுக்கு இருக்கிறது. அதனால்தான் நீங்கள் ஒரு பெரும்பான்மை சாதியாகவும் இருந்துட்டு ஒடுக்கப்பட்ட சாதியாகவும் இருந்துட்டு இவ்வளவு எளிதாக உணர்ச்சி வயப்படாமல் இருக்க முடியாது. எளிதாக தூண்டி விட்டுறலாம். என்னண்ணே தமிழ்நாட்டில் நம்ம மட்டும்தானே பெரிய சாதி, நம்ம தானே வடக்கு முழுக்க நம்ம தான், தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கிற ஒரே சமூகம் நம்ம சமூகம் தான் அப்படின்ட்டு நீங்கள் மேடையில் பேசினார்னா பாருங்கள் பற்றிக்கும். அவர் அப்படி தூண்டி விட விரும்பலை. ஏன்னா அவர் தன்னை பறையராக என்றைக்கு நினச்சதில்ல, தமிழராக மட்டும்தான் நினைக்கிறாரு. நான் தமிழ் தேசியவாதி, எனக்கு ஈழம் உண்டு. மயிலை மாங்கொல்லையில் ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னாடி மீட்டிங்கு, ஏதோ அந்த கூட்டணி சீட்டு கிடச்சிருச்சு அப்படிங்கிறது குறித்து, அந்த சம்பவம் குறித்து அதை எப்போவுமே அந்த ஒரு சர்ச்சையை ஓடிக்கிட்டே இருக்கும்ல, சீட்டு உங்களுக்கு குறைவாக தராங்கன்னு. அப்போ ஏதோ ஒரு இதில் அலைன்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருமாவளவன் சொல்கிறார், எனக்கு சீட்டு கிடச்சி கொஞ்சம் இதில் இடம் கிடச்சது மகிழ்ச்சியான்னு கேட்குறாங்க. எனக்கு எது மகிழ்ச்சினா, தனி ஈழம் கிடைத்தால் மகிழ்வேன், தனியாக தமிழனுக்கு என்று நாடு கிடைத்தால் மகிழ்வேன். இந்த ஒரு சீட்டு 2 சீட்டு கூட கிடச்சிருக்கு கிடைக்கலைங்கிறது என் லட்சியமே கிடையாது. அதை அவர் பலமுறை சொல்லியிருக்காரு. மீண்டும் உங்களுக்கு 6 சீட்டு தானா 10 சீட்டு தானா. அவர் என்ன சொல்கிறாரு, பவர் பாலிடிக்ஸில் அதுக்கான பேரம் நடக்கும். ஆனால் ஏதோ இதுதான் என்னுடைய அடையாளம்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறார். எனக்கு மகிழ்ச்சினா என் தமிழ் தேசிய இனத்திற்கென்ற ஒரு நாடு, என் ஈழத்தில் எனக்கென்று ஒரு நாடு, இந்த அரசியலிருந்து வந்தவன் நான். என்னை நீ திருப்பி 2 சீட்டா 3 சீட்டான்னு நீ பார்க்குற, நீ தூண்டி வருவதுக்கு நான் பலியாக மாட்டேங்குவார். அப்போ இந்த அரசியலாக நம்ம தெரிந்து கொள்ளணும். இதை நம்ம தமிழ் சமூகத்தில் இன்றைக்கி இளைஞர்கள்ட்ட சொல்லி விடணும். ரொம்ப அழகாக வலதுசாரி பற்றியெல்லாம் நடிகர் வந்துட்டால் தலித்துகள் ஓட்டெல்லாம் நடிகருக்கு தான் போகும். அதை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. எது ஒன்று வேணும்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்க பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா பத்திரிகையிலையும் பாருங்கள், தலித்துகள் ஓட்டு அவ்வளோதாங்க, இனி விஜய்கிட்ட தான் போகும். எந்த கணக்கெடுப்புன்னு எனக்கும் தெரியல, எங்கே போய் கருத்து கணிப்பு எடுத்தாங்கன்னே தெரியல.
நானும் பல பேர்கிட்ட கேட்டேன், ஏங்க விழுப்புரம் கடலூர்லாம் எடுத்துட்டாங்களா, யாரும் எடுக்க வந்தாங்களா, தெரியல. ஃபஸ்ட்டு 10%னாங்க, அப்புறம் 20%னாங்க. இப்போல்லாம் கேட்டால் 43-44% இருக்குங்க விஜய்க்கு. டே எங்கடா கருத்து கணிப்பு நீங்கள் எடுக்கிறீங்க? திங்கக்கிழமை காலையில் 10%ங்கிறீங்க, செவ்வாய்க்கிழமை மதியம் பார்த்தீங்கன்னா 33%ங்கிறீங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தலித்துகள் ஓட் பேங்க் ஃபுல்லாக காலியாகுது சார். அப்படியா? எங்கே நீ கேட்ட, நீ எங்கே போய் பார்த்த? நான் டிவி வாரத்தில் சொல்லும்போது ஒரு முறை சொன்னேன். 100 வந்துருச்சு. அதான் நான் சொன்னேன், நீங்கள் இப்படியே கருத்து கணிப்பு எடுத்துக்கிட்டு இருந்தால் எதுக்கு நாட்டில் எலெக்ஷன் வச்சுக்கிட்டு? அதான் அவர் தான் சிஎம் சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஏன்னா அவர் பாவம் ஓட்டு வேறு போட வரணும் பனையூர்லேருந்து. அது அவர் வேறு, அது அவருக்கு ஒரு வேலை, பிரச்சாரம் செய்யணும். பாருங்கள் அவருக்கு எவ்வளோ வேலை இருக்குது பாருங்கள். அவர் ஒன்றும் மற்ற தலைவர்கள் மாதிரி கிடையாதுல்ல. அவர் பெரியார், அண்ணா, காமராஜர், கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா மாதிரியா மக்களை சந்தித்து பார்ப்பதற்கு? அவர் ஒரு தேவலோக தூதர். அவர் என்ன, அவர் ஓட்டு போட வரமாட்டார், பிரச்சாரம் செய்ய வரமாட்டார், தான் கட்சிக்காரன் செத்து போனால் போக மாட்டார், தனக்காக செத்து போனால் கூட போக மாட்டார். ஆமாம், இல்லை அது அவங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணம் ஆயிடுச்சுங்க. அவங்க கட்சி கூட்டத்தில் அது ரொம்ப இயல்பாயிருச்சு. இன்றைக்கி இப்போ 2 தான் போல அப்படின்றாங்க. ஏய் என்னடா, நீங்கள் யோசித்து பாருங்கள். விடுதலை சிறுத்தைகள்லாம் ஒரு கூட்டம் நடந்து அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 10 பேர் மயக்கம் போட்டு விழுகிறான். 2 பேர்கிட்ட சலசலப்புனா நிறுத்திடுவார் பேச்சை. அவர் இறங்கி போவார். என்ன ஏன்னா இது தொண்டர்களுக்கான கட்சி, ஒரு நோக்கத்துக்கான கட்சி, மனித உயிர் மாண்பு தெரிந்த கட்சி. எனக்காக 4 பேர் சாகுறாங்கிறது தலைவன் கிடையாது. இவங்க அதெல்லாம் விரும்புகிறாங்க. எனக்கு எத்தனை பேர் செத்தான் தெரியுமா, எனக்கு வந்த கூட்டம் எப்படி தெரியும்? இது ஒரு மன்னர் மனநிலை. அதை ஒரு பெருமையாக நினைக்கிறாங்கங்க. வேறு யாருக்காவது இந்த கூட்டம் இருக்கா? பேசுகிறாங்க டிவி விவாதங்களில் பக்கத்தில் உட்காந்துட்டு, இது மாதிரி திமுகவால் கூட்ட முடியுமா, இது மாதிரி விசிகா கூட்ட முடியுமா? டே அவன் கூட்ட மாட்டான்டா, அவன் தொண்டர்களை மதிக்கிறான், அவன் கொள்கைக்காக கட்சி நடத்துகிறான், இப்படி சாகடிக்கிறதுக்காக கட்சி நடத்துகிறான். இந்த செத்தவருக்கும் அவர் போயிருக்க மாட்டார்ல. இப்போ செத்து போனவனுக்கும் அது என்னைக்கே இருப்போம். அவர் கொள்கையில் தெளிவாக இருப்பார். ஊர் உலகத்துக்கே இளவு விழுந்தாலும் போக மாட்டாங்க, எங்கே இருந்தாலும் இவங்கெல்லாம் போக மாட்டாங்க. நல்லா கவனித்து பாருங்கள். அந்த மடப்புறம் அஜித்குமார் அங்கே சிவகங்கையில் அடித்தப்போ கூட ஏதோ நைட்டு நேரம் போயிட்டு வந்தாராம். பாவம், அவர் இரவு நேரம் தான் அரசியலே பண்ணும் போல் ஏதோ போயிட்டு வந்தார். நாங்கள் மதுரையில் மாநாடு நடத்துகிறாரு. 15 நாளில் திருநெல்வேலியில் கவின் ஆணவ படுகொலை. எவ்வளோ தெளிவான அரசியல் பாருங்கள். ஒரு வார்த்தை அதை பற்றி பேசலை. ஏன்னா மதுரையில் நடக்குது, நீ பேச வேண்டியதானே, ஏன்னா அங்கே உள்ள இடைநிலை சாதியை பகிச்சுக்கலான்னு. ஒரு அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளோ தெளிவான அரசியல், ஓட் பாலிடிக்ஸ்க்கான சாதி பாலிடிக்ஸ். நீ வந்த திமுக அதிமுக விமர்சிக்கிற, இவங்க இந்த இடத்துல பண்ணுறாங்கன்னு. அது விமர்சனம் பண்ண. நான் இது எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு சாதி அப்பீஸ்மெண்ட் இருக்குது. ஓட் பாலிடிக்ஸில் தவிர்க்க முடியாது. யாரும் பெரியார் மாதிரி இருக்க முடியாது. அவர் எல்லாத்தையும் திட்டி விட்டு போயிடுவார். அப்படி இருக்க முடியாது திமுக அதிமுக. நீ வரும்போதே இதையெல்லாம் மாற்ற போகிறேன்னு வரும்போதே தெளிவாக இடைநிலை சாதி அரசியல், இது பெரும்பான்மை அரசியல் வரும்போதே இப்படி பார்த்துட்டு வந்தீங்கன்னா இப்படி. அப்போ நம்ம இளைஞர்கள் இப்படி ஏன் போகிறாங்க? அதாவது சினிமா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான்னு பார்த்தோம். சினிமா பார்த்து தேட்டருக்கு போயிட்டு வரவங்க ஒவ்வொருத்தரும் வெளியே தன்னெறியாமல் சங்கியாக மாறிக்கிட்டு இருக்காங்க. எதுவும் சிந்திக்கலைனாலே நீ சங்கிதான், சிந்திக்க மறுத்தாலே சங்கிதான். நீ இடதுசாரியாகவும் திராவிட இயக்கமாகவும் சிந்திக்கணும் இல்லை. எதை பற்றி எனக்கு கருத்து இல்லைன்னு வந்துச்சுல, மையமாக பண்ண போகிறேன்னு அரசியல் வந்துச்சுல, அப்போ வந்துச்சு ஆபத்து. நான் இடதும் கிடையாது வலதும் கிடையாதுனால, இடதும் இல்லை வலதுனாலே வலது தான். ஒன்று தொழிலாளி பக்கம் நிற்கணும், ஒன்று முதலாளி பக்கம் நிற்கணும். நான் 2 பேர் பக்கம் நிற்க மாட்டேனாலே நீ முதலாளியோட ஆள் தான். பாப்பான் அடிக்கிறான், பார்ப்பனலா சமூகங்கள்லாம் சூத்திரனாகவும் பஞ்சமனாகவும் இருக்கும். நீ யார் பக்கம் நிற்கிற? 2 பேர் பக்கமும் நின்று பார்ப்போம். என்ன 2 பேர் பக்கம் எப்படி நிற்ப? ஒருத்தையும் சுயமரியாதைக்காக போராடுறான், ஒருத்தையும் அடுத்தவனை இழிவுபடுத்துகிறான். நீ யார் இப்போ பாதிக்கப்பட்ட பக்கம் தான் நிற்கணும். அப்போ என்னைக்கு இந்த நடிகர்கள் என்றைக்குமே அரசியலுக்கு வரும்போது கருத்து சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய ஒரே கொள்கை என்ன தெரியுமா? ஊழல் ஒழிப்பு தான். ரொம்ப ஈஸியான விஷயம். ஊழல் ஒன்று இவங்களும் கைத்தட்டிடுவாங்க, ஊழல் ஒழிக்க போகிறாராம் அப்படின்னு. எதுயா ஊழல்? நீ வாங்குகிற சம்பளமே ஊழல். நீ படம் எடுக்கிறதே மிகப்பெரிய ஊழல். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு படம் 350 கோடி ரூபா செலவு பண்ணுறானுங்க. இது ஊழல் இல்லையா? எதுக்குங்க 350 கோடி ரூபா செலவு பண்ணி படம் எடுக்கிறீங்க நீங்கள்? அது ஊழல் இல்லையா? அது செட்டு போடுறது ஊழல் இல்லையா? இவங்களுக்கு இன்னும் ஊழல்னா என்னென்னு தெரிய மாட்டேங்குது. எந்த கான்செப்டும் தெரியாது. இவங்க வாங்குகிற பிளாக் மணியை பற்றி அரசியல். இவங்களுக்கு ஊழல்னா டிராஃபிக் போலீஸ் பணம். இந்தியன் படத்தில் கமல், இனிமேல் டிராஃபிக் போலீஸ் தொல்லை இல்லாமல் வாழலாம். ஏன்? அவன் இனிமேல் லஞ்சம் வாங்க மாட்டான். இந்த துப்புரவு பணியாளர்கள் மார்ச்சோரியில் கடைசி நேரம் பணத்தை அறுக்கிறப்போ ஒரு 50 ரூபா கூட கேட்குறான் சரக்கு வாங்க. இதை ஒழிக்கணும்னா கமலஹாசன் வரணும், அந்நியன் வரணும், இந்தியன் வரணும், முதல்வன் வரணுங்கிறாங்க. டேய், இதுவரையும் படம் எடுத்தானுங்கள்ல ஊழல்னு. யாராவது ஒரு இயக்குனர் கோவிலில் தாம்பூலத்தட்டில் பணம் கூட கேட்குறாரு ஐயர்னு சொல்லி ஒரு படம் எடுத்திருக்கியா நீ?
நீ உனக்கு உண்மையிலே அது ஊழல் இல்லையா? அதை ஒரே படத்தில் வடிவேலு செம்ம காமெடி பண்ணியிருப்பாப்புல. அது படம் பேர் தெரியாது எனக்கு, செம்ம காமெடி. அது எப்படி சென்சாரில் விட்டாயின்னு தெரியல. இது எல்லாம் அம்பாள் பணம்டா. ஓ அம்பாள் பணமா அப்படி எடுத்து வச்சு. அப்போ நம்ம ஊரில் எது ஊழல்னு தெரியாது, எது சாதி ஒழிப்புன்னு தெரியாது. இந்த பாலச்சந்தர், மணிரத்னம், கமலஹாசன்லாம் வந்து எது சாதி ஒழிப்புனா பள்ளிக்கூடத்தில் சாதி கேட்குறாங்க, அங்கேருந்து தான் சாதி வளருதான். பள்ளிக்கூடங்கிற கான்செப்ட் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்து நீ சாதியை வச்சுருக்க, சடங்குகளை வச்சுருக்க, ஒவ்வொரு ஜாதிக்கும் தனி தாலி இருக்குது. எங்கள் கேஸ்ட்டில் இது சாப்பிட மாட்டாங்க, எங்கள் ஜாதி பொண்ணுங்க 6 மணிக்கு மேலே வெளியே வர மாட்டாங்க. இப்படி சொல்லியே ஜாதி சடங்குன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வச்சுட்டு பள்ளிக்கூடத்துலேயும் காலேஜ்லேயும் அந்த சாதி கேட்கும்போது ஐயோ ஜாதி வளருதே, இதை ஒழிச்சாதான் சரி வரும், இந்த மாதிரி இதை ஒன்றே இவங்க ஜாதி ஒழிப்புன்னு நினச்சிக்குவாங்க. ஜாதி ஒழிக்கிறதுக்காக கேட்குறது தான் இடஒதுக்கீடு பள்ளிக்கூடத்தில். இவங்க அது ஜாதியை வளர்க்குறதுன்னு நினச்சிக்குவாங்க. ஊழலுங்கிறது கோவிலில் இருக்குது, ஊழலுங்கிறது கோவிலில் இருக்குது. ஒரே ஒரு ஜாதிக்காரன் மட்டும்தான் கற்பகரத்துக்கு போய் சாமியை தொட முடியுங்கிறத விட பெரிய ஊழல் இருக்காங்க. ஏங்க ஏன் வேர்வை ஏன் ரத்தத்தில் ஏன் வரி பணத்தில் கட்டுறது கோவில், கட்டுறது எல்லாம் வன்னியர், பறையர், நாடார், கோனார் இவருடைய ரத்தம் வேர்வையில் அவன் கட்டுறது. கோவில் ஆகமமும் தமிழர் ஆகமும். ஆனால் இன்றைக்கி போய் உட்காந்துக்கிட்டு கேஸ் போடுறாங்க, நாங்கள் மட்டும்தான் அதில் பண்ண முடியும். என்ன லீகலான்னு சொல்கிறாங்க தெரியுமா? நாங்கள் வந்து ஒரு மைக்ரோஸ்கோபி கம்யூனிட்டி, அந்த தீட்சிதர்கள்ங்கிறவங்க ரொம்ப சிறுபான்மையாக இருக்காங்களாம். அந்த சிறுபான்மை மீது நம்ம பெரும்பான்மையெல்லாம் ஆதிக்கம் செலுத்துகிறோமா, எங்களுக்கு கிடைத்த உரிமையை அவங்க தடுக்க பார்க்குறாங்கன்னு லீகல் சுப்பிரமணிய சாமி கேஸ் போட்டிருக்கார். அப்போ எப்படியெல்லாம் நம்ம மீது ஆதிக்கம் வருதுன்னு பாருங்கள். இதை நம்ம ஆட்களுக்கு இதை புரிஞ்சிக்க முடியல. கோவிலுக்குள்ளே தமிழ் கிடையாது, கோவிலுக்குள்ளே தமிழ் கிடையாது, சமஸ்கிருதம், அதுக்கு போராட வேண்டியது இருக்குது. ஆனால் கோவில் நம்ம கட்டினது. உங்களுக்கு இந்த ஒரு ரொம்ப நாள் இந்த ஒரு சடங்கு இப்போ செய்கிறாங்களான்னு தெரியல, பசுமாட்டை உள்ளே விடுவாங்க புதுமனை புகு விழா நடத்தும் போது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த மாடு வந்து மூத்திரம் போகணும், அது வந்து வீடு சுத்தமாகும் அப்படின்னு. எதுக்கு தண்ணி ஊற்றி கழுவுனாலே வீடு சுத்தமாகுமே, மாட்டு மூத்திரத்தை வச்சு சுத்தம் பண்ணுறீங்க, எதுவும் மெடிசன் இருக்கானா? அதில் கிடையாது. இது சூத்திரர்கள் தானே தொட்டு இந்த வீட்டை கட்டியிருப்பாங்க. அதை எப்படி ஒரு பார்ப்பனர் ஆசை கொத்தனார் வேலை பார்த்துருக்க மாட்டார். ஒரு அகமுடியரோ மறவரோ நாடாரோ எஸ்சியோ எல்லோரும் சேர்ந்து தானே கட்டியிருப்பாங்க. அவங்க தொட்டதுனால தீட்டாயிருச்சு, அதனால் அந்த சடங்கு செய்கிறோங்கிறாங்க. சரி, இதை பார்ப்பனர்கள் செஞ்சால் ஒரு அர்த்தம் உண்டு, இதை நாடாரும் கோணாரும் மறவரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பசுமாடை ஐயர் கொண்டு வந்து உள்ளே விடுவார், நாங்கள் பணம் தந்து அனுப்புவோம். அது எதுக்கு பசுமாடை உள்ளே விட்றான்னு தெரியுமா? உன்ன மாதிரி ஆட்கள்லாம் தொட்டால் தீட்டு அசிங்கமாயிருச்சுன்னு சொல்லி கழுவுறான். நீயும் வீடு, ஏன்னா அன்றைக்கி இவன் வீடு வாங்க முடியாமல் இருந்தான். இன்றைக்கி திராவிட இயக்கம் பெரியார் இயக்கத்தில் இன்றைக்கி எல்லா மக்களும் படிக்கிறான், முன்னேறான், வீடு வாங்குறான். வீடு வாங்கினதுக்கப்புறம் பார்ப்பனருடைய அடிமைங்கிறது அந்த சடங்குகளை அப்படியே மெயின்டைன் பண்ணுறான். பார்ப்பனர்கள்ட்ட மட்டும் பேரம் பேசுகிறதே இல்லைங்க நம்ம பாட்கள், கேட்குற காசை கொடுக்குறான். என்ன யாகம் என்ன, எல்லாருமே தலித்து வன்னியர் எல்லாரும் பணக்காரன் ஆன உடனே அவர்களுடைய முதல் ஆசை நம்ம பிராமினுக்கு ஈக்குவலான கேஸ்ட்டுன்னு போயிடணும். நாங்கள்லாம் பீஃப் சாப்பிட மாட்டோம், நாங்கள் புரட்டாசி மாதம் கறிமீன் சாப்பிட மாட்டோம். யார்? சென்னையில் உள்ள மீனவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் வாயிலேருந்து வருது இந்த வார்த்தையெல்லாம். அவன் கொஞ்சம் பணக்காரன் ஆகிட்டானா, புரட்டாசி மாதம் என்னையா இது புரட்டாசி மாதம், அச்சய திருதை, இந்த புது நிகழ்வுகள் இதெல்லாம் இருக்கிற வரையும் சாதி ஒழியாது, எழுதி வச்சுக்கோங்க. இந்த புது கொண்டாட்டங்கள் வருது பாருங்கள். நீங்கள் நாங்கள் சாதி பார்க்க மாட்டோம், கடவுள் நம்பிக்கை இல்லை, இன்டர் கேஸ்ட்லாம் பண்ணிக்கோன்னு சொல்லிவிட்டு சடங்குகளை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா சாதி இருந்துக்கிட்டே இருக்கும். சடங்குகள் பண்டிகைகள் மூலமாகத்தான் மதம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. எல்லாமே எல்லா ஆதிக்கங்களும் அது மூலமாகத்தான் ஜோசியக்காரங்கள் இருந்து முதலாளிகள் இருந்து கார்ப்பரேட் கம்பெனிகள் வரையும் அது ஒரு விழாவாக கொண்டாடிக்கிட்டு இருக்கான். ஸோ இதையெல்லாம் நீங்கள் பகுத்து பார்க்கணுன்னா அடிப்படையில் நீங்கள் ஈரோட்டு கண்ணாடினா என்ன, தமிழர் அரசியல்னால் என்ன, இன்றைக்கி தமிழ் தேசியன்னு பேசுகிறவங்க எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருக்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம வந்து இளைஞர்களுக்கு பயிற்றுவிக்கணும். அதான் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் கர்நாடகத்துக்கு ஒரு முறை போகிறாரு. கர்நாடகத்தில் போகும்போது வட்டால் நாகராஜ் மாதிரி ஒரு குரூப், வட்டால் நாகராஜா என்ன குரூப்புன்னு தெரியல, அந்த குரூப் தானே, அந்த குரூப் வந்து இவர் காரை அடித்து நொறுக்கி நிப்பாட்டிட்டாங்க, இவர் விட மாட்டேன்ட்டாங்க. வாட்டாள் நாகராஜ் திருமாவளவனை பற்றி சொன்ன வார்த்தை தெரியுமா? இவன் தாண்டா தமிழர்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கிற தலைவன். வாட்டாள் நாகராஜ் சொன்னது இது எதுவுமே என்னுடைய கற்பனையோ இதெல்லாம் கிடையாது. இந்த தமிழ்னு பேசிக்கிட்டு இருக்கிறவன் இந்த தமிழர்களுக்காக காவிரி நீர் உரிமைக்காக பேசுகிற தலைவன். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் அவர் பறையர்களுக்காக பாடுபட்டுருக்கார், எஸ்சி அப்படின்னா. கன்னடத்துக்காரனுக்கு தெரியுது அது யாருன்னு, புரியுதுங்களா? நம்ம என்ன அரசியலில் இருக்கோன்னு புரியுதுங்களா? கன்னடத்துக்காரன் இங்கே எதிரியா,
இங்கே தமிழ்னு பேசுகிற எந்த அமைப்பையும் அவர் எதிரியாக பார்க்கல, திருமாவளவனை தான் எதிரியாக பார்க்க. ஏன்னா தமிழர் தலைவர் அவர் தான் தெரியுது, காவிரி பிரச்சனைக்காக நிற்கிறது அவர் தான் தெரியுது, முல்லை பெரியாருக்காக அறிக்கை விடுகிற கட்சி, போராடுகிற கட்சி, அதுன்னு புரிகிறது. நம்ம இடதுசாரி தோழர் கூட நட்பாக இருப்போம். ஆனால் முல்லை பெரியார் பிரச்சனை வரும்போது விடுதலை சிறுத்தைகள் சிபிஎம் முரண்படுவாங்க. இல்லைங்க, முல்லை பெரியார் தமிழர்களுக்கு வேணும், தேனி மாவட்டத்துக்கு வேணும், கம்பத்துக்கு வேணும்னு. அப்போ இப்படியாக தமிழர்களின் வாழ்வாதார நீராதார போராட்டம், இந்த தமிழர் அரசியலுங்கிறது சாதி ஒழிப்பு அரசியல். இப்படியாக பேசி பேசி அவர் வளர்க்கிறார். ஏன்னா சேரியில் புலிக்கொடியை பறக்க விட்டது விடுதலை சிறுத்தைகள் தானுங்க. 99 புலிக்கொடி பறந்துச்சு சேரிகளில், மூப்பனாரோட கூட்டணின்னு நினைக்கிறேன். புலிக்கொடிகள்லாம் இருந்தது. வேற இன்னைக்கு இப்போ நம்ம இந்த விஷயங்கள் தான் நம்ம கவனிக்க வேண்டிய அரசியல். எப்பேற்பட்டவரை சாதி அடையாளத்துக்குள்ளே நீங்கள் இந்த சமுதாயம் பார்க்க வைக்கிது. தினமலர் பத்திரிகையெல்லாம் ரொம்ப தெளிவாக அவர் கூட்டணி சீட்டு கம்மியாக வாங்கும் போது ஏளனப்படுத்துகிற மாதிரி படுத்தும், மற்ற நேரத்தில் இவர் ஒரு ஜாதி கட்சியாக மட்டும்தான் திருத்தரிக்கும். ஃபோட்டோவே எப்படி திரும்ப போடுவாங்க, திருமாவளவனை மீசியை முறுக்கிட்டு இப்படி ஒரு மாதிரி ஏதோ இப்படி நிற்கிற மாதிரி தான் கைலி சித்திரம் போடுவாங்க. நான் பலமுறை இதெல்லாம் சொல்லி, என்னங்க ஃபோட்டோ இவ்வளோ கேவலமாக போடுறாங்க. அப்புறம் அவர் ஏதாவது கண்ணை இறந்து இருக்கிற மாதிரி ஃபோட்டோ போடுவாங்க, கூட்டத்தில் அவரே தூங்கி விட்டார் அப்படி இப்படி சொரியிற மாதிரி. இந்த மாதிரிலாம் இதெல்லாம் திட்டமிட்டு நடக்கிறது. ஏன்னா ஏன் அந்த வன்மம் வருது அவங்களுக்கு தெரியுது, இவன் தான் ஆரியத்தை அடின்னு அடிக்கிறான், இவன் தான் சனாதனத்தை அடிக்கிறான். திருமாவளவன் ஒருபோதும் தேவர சமூகத்துக்கு எதிரி கிடையாது, வன்னியர்களுக்கு எதிரி கிடையாது, அவர் பார்ப்பனர்களுக்கு தான் எதிரி. இது தேவர சமூகத்துக்கு தெரியணும், வன்னியர் சமுதாயத்துக்கு தெரியணும், அந்த தோழர்களுக்கு தெரியணும். அது போக விடாமல் பார்த்துக்கிறது தான் அவங்களுடைய வேலை. 2 பேரையும் பிரித்து வச்சுக்கிறது தான். ஏன்னா 2ம் பெரிய சமூகம், ஒன்று சேர்ந்துட்டா அவ்வளவுதான், அது சேர்ந்துடக்கூடாது. அதுக்கு தெளிவான வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பதே விடுதலை சிறுத்தைகள் தான். எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு சங்கியை உண்டாக்கணும், சாதி கலவரத்தை உண்டு பண்ணிடணும்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். இங்கே நடக்கிற சாதிய ஒடுக்குமுறை ஒவ்வொன்றின் போதும் அந்த பிரச்சனையை பக்குவமாக தான் விடுதலை சிறுத்தைகள் பேசுவாங்களே ஒழிய இதான் சாக்குன்னு அந்த சாதியை தூண்டி விட்டு அவர் பேசினதே கிடையாது. பேசியிருந்தால் பெரிய கலவரமாக இருக்கும். அதைத்தான் சங்கி விரும்புகிறாங்க. அவனுக்கு பிசி மேலேயும் அக்கறை கிடையாது, எஸ்சி மேலேயும் அக்கறை கிடையாது. அவங்க 2 பேருமே அவங்களுக்கு கீழே தான், காலிலேருந்து வந்தவன் தான், அடிச்சுட்டு சாகணுங்கிறதா விருப்பம். அது நடக்க மாட்டேங்குதே. திருமாவளவன் இருக்கார்ல, நடக்க மாட்டேங்குது. பெரியார் இயக்கம் இருந்தால் தள்ளி விட்டு போயிடுவாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகளே நிற்கும் போது அவங்களால ஒன்றும் பண்ண முடியலை. இன்றைக்கி மதுரையில் பசும்பொன் பாண்டியன் போன்றவங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு அரணாக இருக்கிறாங்க. அவர் என் தம்பி வந்து பாருங்கிறாங்க. டிஎன்டி பிரச்சனை இருக்குது. டிஎன்டின்னு ஒரு 68 சமுதாய பிரச்சனைகள் இருக்குது, பிரமலை கல்லர், மறவர், இருளர்னு. அந்த டிஎன்டி பிரச்சனைக்காக அந்த சமுதாயத்தை சேர்ந்த அரசியல் பிரதிநிதிகளே குரல் கொடுக்காத போது அந்த டிஎன்டி 68 சமுதாய மக்களுக்காக குரல் கொடுத்தது விடுதலை சிறுத்தைகள் தான். அந்த வேட்டுவ கவுண்டர் அப்படின்னு ஒரு 68 சமூகங்கள் இருக்குது, இருளர், பிரமலை கல்லர்னு. அவங்க மேடையில் அவர் ஏறி பேசினார். அதில் கூட சில சாதியவாதிகள் கற்றுனாங்க, எதுக்கு இவரையெல்லாம் மேடையில் ஏற்றுறீங்கன்னு. அவங்க உரிமைக்காண்டி தான் பேசுகிறாரு. அப்போ சமூகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் இருந்து தான் இன்றைக்கி விஜய்க்கு கூட்டம் வருது, சீமானுக்கு கூட்டம் வருது. திருமாவளவன் ஒருபோதும் போய் மூக்கியா தேவர் மாதிரி ஒரு தமிழர் கிடையாது, ஆனால் ஈவேரா மாதிரி ஒரு மோசமானவர் கிடையாதுன்னு திரும்ப பேச மாட்டார். ஆனால் அவரும் மூக்கியா தேவரை பற்றி பேசியிருக்காரு, திருமாவளவனும் மூக்கியா தேவரை பற்றி பேசியிருக்காரு. மதுரை பெத்தானியபுரம் நினைக்கிறேன், மதுரை பெத்தானியபுரம் காலவாசலில் மூக்கியா தேவருக்கு ஒரு விழா நடத்தினார். என்ன விழா? அவர் ஜாதி தலைவர் தானே அப்படின்னு எல்லோரும் பார்த்தீங்க. கச்சத்தீவு போராளி மூக்கியா தேவர்னு மதுரை மாப்பிள்ளனார் தேட்டரில் மீட்டிங் நடத்தினார். உண்மையிலே கல்லர் மறவர் ஆக முடியாது, அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களே மறந்துட்டாங்க. ஏன்னா மூக்கியா தேவருக்கு இப்படி ஒரு பரிணாமமா? திருமாவளவன் பேசுகிறாருங்க, 1 மணி நேரத்துக்கு மேலே பேசுகிறாரு. கச்சத்தீவில் அந்த கச்சத்தீவு நம்ம இந்திரா காந்தி பறித்த போது செலியன், ஃபார்வர்டு பிளாக் மூக்கியா தேவர், நாஞ்சில் மனோகரன் இவங்க தான் குரல் கொடுத்து கச்சத்தீவு ராமநாதபுரம் சேதுபதி தீவுன்னு பேசுகிறாங்கங்கிறத திருமாவளவன் ஒப்பிக்கிறாரு. அப்படியே மனப்பாடமாக சொல்கிறார், சேது தீவு, சேதுபதி மன்னர்களின் தீவு. அதுக்காக குரல் கொடுத்தவர் மூக்கியா தேவர் எம்பி, நாடாளுமன்ற உறுப்பினர். நமது உரிமை கச்சத்தீவு, அதன் போராளி மூக்கியா தேவர் நினைவு போற்றுவோனர். மூக்கியா தேவருடைய மகன் விடுதலை சிறுத்தைகள் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? மூக்கியா தேவர் இனி உங்களுக்கு வட தமிழகத்தில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கூட அந்த வரலாறு தெரியாது, கொஞ்சம் தெற்க உள்ளவங்களுக்கு தான் தெரியும். மூக்கியா தேவருடைய மகன் மூக்கியா பசும்பொன், அவர் பேரையே திருமா பசும்பொன்னு மாற்றிக்கிட்டு அவர் இருந்தார். மதுரை மேயர் தேர்தலில் வேட்பாளராக இருந்தார். இதெல்லாம் யாருக்கு, விடுதலை சிறுத்தைகளை பற்றி இதெல்லாம் யாருக்கு தெரியும்? விடுதலை சிறுத்தைகள் எஸ்சி கட்சி, அவங்களுக்கும் பாமகவுக்கும் ஆகாது, வன்னியர்களுக்கும் அவங்களுக்கும் ஆகாது, ஆகக்கூடாது. எவ்வளோ ஆசை. அவர் எல்லா தளங்களிலும்
தமிழராக ஒன்றிணைன்னு மட்டும்தான் அவர் போராடிக்கிட்டு இருக்கார். இல்லாட்டி மூக்கியாத்தவர் மகன் வந்து அவர் கட்சியில் சேருவாரா? அது நடந்தது. அப்போ இப்படி ஒரு தலைவரை காலம் தந்த தலைவன் தான். இப்படி ஒரு தலைவன் இல்லைன்னா அந்த காலத்தை நினைத்து கூட பார்க்க முடியல என்னால். யோசிச்சு பாருங்கள், மற்ற தலித் தலைவர் மாதிரியே திரும்பவும் இருந்து இன்றைக்கி பறையர் சமுதாயம் தமிழ்நாட்டின் பெரும்பான்மை சமுதாயம் வந்து நின்றுட்டு நம்மளை மீற யார் அப்படிங்கிற மாதிரி பேசுகிற ஆளாயிருச்சுன்னா என்ன ஆகும்? முழுக்க காவி கொடியாயிரும். தொட்டுப்பார், நீங்கள் மட்டும் தான் 12%, நாங்களும் 12%ன்னு பேச ஆரம்பி. அவர் என்னைக்காவது பெரும்பான்மைவாதம் பேசியிருக்காரா திருமாவளவன்? ஆனால் அவர் பெரும்பான்மை சாதியை தான் கூட்டமாக வச்சுருக்காரு. அவர் நினச்சிருந்தா அந்த பெரும்பான்மை சாதியத்தை பேசலாம்ல. வன்னியர்களும் பறையர்கள் 2 பேருமே பெரும்பான்மை சமூகம். ஆனால் அவர் ஒரு முறையும் பெரும்பான்மைவாதத்தை பேசுகிறதே இல்லையே. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறாங்களே, அவர் அந்த மாதிரி பேசலையே. இப்போ மற்ற தலித் அமைப்புகளே திருமாவளவன்ட்டு அதை தான் சொல்கிறாங்க. பறையர் அரசியல் பேசியா நீ என்னைக்கியா தமிழருங்கிற? எந்த தமிழையும் அவனை ஏற்றுக்க போகிறான்? ஈழ அரசியல் பேசுகிற எல்லாம் சாதியவாதி இல்லையா? திருமாவுக்கு அதுவும் தெரியும். இருந்தாலும் அறம் என்று ஒன்று இருக்கிறது, உண்மை என்று ஒன்று இருக்கிறது, வரலாறு என்று ஒன்று இருக்கிறது, வருங்காலம் என்று ஒன்று இருக்கிறது. நான் வன்னியரையும் பறையரையும் ஒரு தாய் பிள்ளையாக தான் பார்ப்பேன். ரெண்டும் ஒன்று தான். அவங்களுக்காக தான் அம்பேத்கர் பாடுபட்டார், அவங்களுக்காக தான் பெரியார் பாடுபட்டார். அந்த பிள்ளை நான் அப்படி தான் பேசுவேன். அதனால் எனது கட்சியில் உள்ளவர்கள் ஒருபோதும் சாதிய வன்மத்தை தூண்டுபவர்களாக இருக்க மாட்டார்கள். நமக்கு எதிரி பார்ப்பன அரசியல் தான். அவன் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கிறான், நமக்கு பக்கத்தில் உள்ளவன் தான் டக்குன்னு ஈஸியாக போடுவான். வடிவேல் சொல்கிற மாதிரி நான் பக்கத்தில் கைக்கு வாக்காக இருக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி வன்னியர் பறையர் பக்கத்தில் இருக்கிறனால அடிச்சுக்கிட்டே இருக்காய். உண்மையில் 2 பேருமே ஒன்று சேர்ந்து போராடணும். அந்த அரசியலை தான் கட்சி தொடங்கிய காலத்திலேருந்து அவர் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் மலைச்சாமி அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இந்த இவருடைய சமூகம் கிடையாது, மலைச்சாமி சமூகம் வேறு. அப்போ இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய தொடக்கத்தில் இருந்தே இது ஒரு சுயசாதி மறுப்பு இயக்கமாகவும் தமிழர் இயக்கமாகவும் சமூக நீதி இயக்கமாகவும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் திராவிட இயக்க சிந்தனை கொண்ட அமைப்பாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது. அதனால தான் இந்த கட்சியை மட்டும் அவங்க குறி வச்சு தாக்குறது. மற்ற கட்சியெல்லாம் நாங்கள் வந்து ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிடுறாங்களே, இவர் ஒருத்தர் தானே ஆண்ட பரம்பரைன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆண்ட பரம்பரை அப்படிங்கன்னா இன்றைக்கி இத்தனை மன்னர்கள்லேருந்து இத்தனை ஆண்டு காலம் நம்ம உண்மையிலே ஆண்டு இருக்கோமா? மூளையாக யார் இருந்திருக்கிறாங்க? பாண்டிய மன்னருக்கு ஒரு பார்ப்பனர் இருந்திருப்பார், சோழ மன்னருக்கு ஒரு பார்ப்பன ஜோதிடர் இருந்திருப்பார். 2 பேரையும் மோத விட்டுட்டு அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் நடந்தது. அதைத்தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்னாங்க. அந்த அரசியல் கூட அது தந்தை பெரியார் பேசின அரசியல் தானே. அவர் தஞ்சை பெரிய கோயிலை பார்த்துட்டு பெரியார் வந்து வானலாவிய குட்டிச்சோறு அப்படின்னாரு. பெரியார் மாதிரிலாம் போல்டாக யாரும் பேச முடியாது. அவருக்கு சோழராது பாண்டியராது கண்ணகியாவது கற்பாவது தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார். அது ஓட்டு பாலிட்டிக்ஸ் பேசுகிறவங்களுக்கு தான் இதெல்லாம் தேவை. பெரியார் அதையெல்லாம் போட்டுருவார், இது என்னது அப்படின்னு. அதனால் பெரியார் பேசிய அரசியல் தான் இன்றைக்கி ஒன்றே அண்ணன் திருமாவை அவங்க குறி வைக்கிறாங்க. அதாவது நாம் மக்களாட்சி அடிப்படையில் அப்போ இயல்பாகவே மன்னருங்கிற தன்மையிலேருந்து விலகி தானே நம்ம வந்திருக்கிறோம். அப்போ இன்றைக்கி நமக்கு திருமாவளவனுடைய செயல்பாடுங்கிறது பெரியாரிய அடிப்படையில், தமிழ் தேசிய அடிப்படையில், அம்பேத்கரிய அடிப்படையில், மார்க்சிய அடிப்படையில் எல்லா விதத்திலும் இந்த காலத்திற்கு தேவையான தலைவராக ஆளுமையாக அவர் இருக்கிறார். எல்லா சமுதாய மக்களும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் தேவையான ஒரு தலைவராக இருக்கிறார். அதை ஒவ்வொரு தமிழர்களிடம், குறிப்பாக நம்ம இளைஞர்களிடமும், டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிற செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம இளைஞர்கள்ட்ட போய் சேருங்க. இல்லைன்னா கொரியன் பாய்ஸ் யாரோ பிடிஎஸ்னு ஒரு டான்ஸ் குரூப் இருக்கான், அதுக்காக சாகுறேங்குதுங்க நம்ம பிள்ளைங்க. அந்த அவனை மாதிரி தான் ஒரு மாப்பிள்ளை வேணும் அப்படிங்குது. பிடிஎஸ்னு ஒரு குரூப் இருக்கான் கொரியன். ஒருத்தர் என்னென்னா மஞ்சள் வீரன், இது டிடிஎஃப் வாசன், இவரை மாதிரி பைக் ஓட்டணும்னாங்கிறான். நம்ம பையனுங்கள்லாம் நல்லா கவனித்து பாருங்கள், இந்த மாதிரி போகிற பசங்க யாரும் பார்ப்பனர்கள் கிடையாது. எல்லாம் வன்னியர், தேவர், நாடார், பறையர் பசங்க தான். இந்த மாதிரி மோகத்தில் வீணாகிறது. யாராவது பார்ப்பனர்கள் அப்படி இருக்கிறாங்களா? பார்ப்பனர் விட்டு பசங்க கிடையாது. ஃபுல்லாக இதை தான் பெரியார் சொன்னார், அவன்கிட்ட இருந்து கற்றுக்கோ அப்படின்னாரு பெரியார். அப்போ நம்ம அதைத்தான் இந்த டிடி வாசன் பின்னாடி, விஜய் பின்னாடி, அஜித் பின்னாடி, இதைத்தான் திருமாவளவன் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார். என் பக்கம் ஏன்பா கூடுறீங்க? நான் என்ன நடிகைகளை சுற்றி வந்திருக்கேனா, கட்டி பிடிச்சிருக்கேனா, என் பக்கம் ஏன்பா வரீங்கன்னார். இந்த 2011 தோல்விக்கு பிறகு ரொம்ப வேதனையோடு பேசினார். வன்னியர்கள் ராமதாஸுக்கு ஓட்டு போடல, பறையர்கள் எனக்கும் ஓட்டு போடல, எல்லாம் சினிமா நடிகர்களுக்கு தான் ஓட்டு போடுறீங்கன்னு அப்பயே சொன்னார். 2011 தோல்வியின் போதே அவர் பேசின இது, இப்படி நடிகர்கள் பின்னாடி போகாதீங்கன்னு. இன்றைக்கி வரையும் தலித்துகளையும் வன்னியர்களையும் அவன் நடிகர் பின்னாடி போகணுங்கிறது தான் வலதுசாரிகளுடைய திட்டம். இப்போ எல்லா டிவி டிபேட்லேயும் உட்காந்துட்டு தலித்து ஓட்டு அவுட்டுன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவுட் ஆக வேண்டியது தலித்து ஓட்டுகள் கிடையாது. அவர்கள் வெற்றி பெற வேண்டியது இந்த பெரியாரிய திராவிட இயக்க சித்தாந்தம். அதுதான் திருமாவளவனின் கனவு. அதனால தான் அவர் காலம் தந்த தலைவர் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.